ஓகே. அனைவருக்கும் காலை வணக்கம். ஆ நம்ம சூப்பர் ஸ்டார் பாஷா படத்தில வந்து ராரா ராமையான்னு சொல்லி ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அந்த பாட்டுல எந்தெந்த எட்டுல எது எது நடக்கணுமோ, அந்தந்த எட்டுல அது அது நடக்கணும் அப்படின்றத பத்தி அவரு சொல்லியிருக்காரு. இது வந்து வெறும் படத்துக்காக எடுத்ததோ, ஒரு ஒரு ஜாலிக்காக எடுத்தது கிடையாது. இது உண்மையிலேயே வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒன்று தான். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் அத உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். முதல் எட்டில் விளையாடுவது விளையாட்டல்ல. ஃபர்ஸ்ட்டு எட்டில நல்லா விளையாடணும். ஏன்னா, அப்போ உடம்பு வந்து குரோ ஆயிட்டுருக்கும். மைண்டு குரோ ஆகும். அதனால முதல் எட்டில விளையாடணும் கண்டிப்பா. முதல் எட்டில் விளையாடுவது விளையாட்டல்ல. 2ஆம் எட்டில் கல்லாதது கல்வியும் அல்ல. 2வது எட்டுனா 9வது வயசுலேருந்து 16வது வயசு வரைக்கும் படிக்கிற வேலைய பார்க்கணும். அப்பதான் அந்த படிப்பு வந்து தொடர்ந்து வரும். அந்த படிப்பு வந்து அந்த 9லேருந்து 16 வயசு வரைக்கும் விட்டுட்டாங்கன்னா, அந்த படிப்பு புஸ்தகத்தையே அவங்களுக்கு பழக்கம் வராது, எடுக்கிற பழக்கம். அதனால தான் அத சொல்லியிருக்காங்க. முதல் எட்டில் விளையாடுவது விளையாட்டல்ல. 2ஆம் எட்டில் கல்லாதது கல்வியும் அல்ல. 3ஆம் எட்டில் செய்யாதது திருமணம் அல்ல. அந்த திருமண வாழ்க்கை வரும்போது அந்த 3வது எட்டில வந்து செஞ்சிரணும். அப்பதான் அவங்களோட லைஃப் நல்லாயிருக்கும். 3வது எட்டில அவங்களுக்கு சந்தோஷங்கள வந்து அனுபவிக்க வேண்டிய டைமு. அந்த வயசுல வந்து கல்யாணம் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் ஆயிரணும். 3வது எட்டில் செய்யாதது திருமணம் அல்ல. 4ஆம் எட்டில் பெறாதது குழந்தையும் அல்ல. ஒரு குழந்தை வந்துரும். எப்ப 4வது எட்டில குழந்தை வந்து பெத்துக்கணும். கண்டிப்பா பெத்துக்கணும். அதில ஒரு சந்தோஷம் வந்து அந்த எட்டில வந்துரும். அதுக்கப்புறம் என்ன 5ஆம் எட்டில் சேர்க்காதது செல்வமும் அல்ல. பணம் சேர்க்கிற விஷயம் வந்து 5வது எட்டில வந்துரணும். பணம் சேர்க்கக்கூடிய அந்த மென்டாலிட்டி கண்டிப்பா வந்துரணும். இந்த 6ஆம் எட்டில் சுற்றாதது 6ஆம் எட்டில் 5ஆம் எட்டில் சேர்க்காதது செல்வமும் அல்ல. 6ஆம் எட்டில் சுற்றாதது உலகமும் அல்ல. சொல்றாரு. 6வது எட்டில உலகத்தை சுத்தி வர சொல்றாரு. அதாவது உலகத்தை சுற்றுறதுன்னா என்ன? எந்தெந்த இடம்லாம் போய் பார்க்கணுமோ, ஜாலியா போய் என்ஜாய் பண்ண சொல்றாரு. 7ஆம் எட்டில் ஓய்வு எடுக்க சொல்றாரு. நல்ல ஓய்வு, நல்ல தூக்கம். இதெல்லாம் இந்த ஏஜ்ல கண்டிப்பா நடக்கணும். இப்படி தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கைய வந்து 8 8ஆ பிரிச்சு அவங்க வச்சிருக்காங்க. 8ஆம் எட்டுக்கு மேல இருந்தா, நம்மள மிச்சவங்க பார்த்துக்கிற மாரி ஆயிடும். நிம்மதி போயிடும். அவர் சொல்ற எல்லாமே கரெக்ட். அதனால அந்தந்த பருவத்தில வந்து அந்தந்த விஷயங்கள் நடந்தா தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கை நல்லா இருக்குன்றத அழகாவே சொல்லியிருப்பாரு. பாட்ஷா படத்தில நீங்க வந்து அந்த பாட்ட பாடி நான் சொன்னத வந்து நீங்க மறுபடியும் கேட்டுக்கோங்க. நன்றி. காலை வணக்கம்.